தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி. தென்தெல்லை மன்றினில் ஆடி போற்றி, இன்றனக்காரமுதமானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திருநனாவுடையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. தில்லைவாழ் அந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தால் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத் தவமுனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரபலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் அல்ல ஈர்த்தனை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார்மொழி அம்மையுடன் அமர் திருநனாவுடை பெருமானது திருவடித் தாமரைகளை மணமொழி மைகளாலே வணங்கி, அடியேனை இந்த சென்னரில் ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடித் தாமரைகளை மணமொழி மைகளாலே வணங்கி, இந்த சிவப்பிரகாச ஞான சிந்தனையை செய்மடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடித் தாமரைகளையும் மணமொழி மைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய உமாபதி சிவனார் அருளி செய்த சிவப்பிரகாசமாகிய ஞானப்பணுவலை தொடர்ந்து சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அந்த வகையிலே திருவருளையும் குருவருளையும் நீள நினைந்து நாம் கடந்த வகுப்பில் சிவப்பிரகாசத்தினுடைய 48வது பாடலை சிந்தித்து நிறைவு செய்திருக்கின்றோம். இருவினையொப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் என்கின்ற வகையில் காரிய சுத்தத்தை நமக்கு சொல்லக்கூடிய பாடல், மனனம் செய்ய வேண்டிய அருமையான பாடல். அந்த பாடலை நாம் கடந்த வகுப்பில் சிந்தித்தோம். அதனைத் தொடர்ந்து 49வது பாடல் இந்த சத்தினிபாதத்தினுடைய வகைகளை நமக்கு சொல்லக்கூடியது. எனவே பாடல் பாருங்கள். பாடல் எண் 49. நாடிய சத்தினிபாதம் 4 பாதம் நன்னும் வகை எண்ணறிய ஞானபாதம் கூடும் அவர் தமக்கு உணர்வாய் நின்ற ஞானக்கூத்தன் ஒரு மூர்த்தியாகி கொடுகுருகி மோகம் நீடிய கேவல சகலம் நிகழாவாறு நிறுத்தி மலமறுக்கும் இது நிலையார் சுத்தம் கேடில் புகழ்தரும் சரியை கிரியாயோகக் கேண்மையரேல் இவை உணர்த்த கிளக்கும் நூலே. மீண்டும் ஒரு படிக்கிறேன். நாடிய சத்தினிபாதம் 4 பாதம் நன்னும் வகை எண்ணறிய ஞானபாதம் கூடும் அவர் தமக்கு உணர்வாய் நின்ற ஞானக்கூத்தன் ஒரு மூர்த்தியாகி கொடுகுருகி மோகம் நீடிய கேவல சகலம் நிகழாவாறு நிறுத்தி மலமறுக்கும் இது நிலையார் சுத்தம் கேடில் புகழ்தரும் சரியை கிரியாயோகக் கேண்மையரேல் இவை உணர்த்த கிளக்கும் நூலே. நாடிய சத்தினிபாதம் 4 பாதம். சத்தினிபாதம் 4 வகைப்படும். இது ஏற்கனவே நாம் பார்த்துருக்கிறோம். சத்தினிபாதத்தினுடைய வகை தீவிரதரம், தீவிரம், மந்தம், மந்ததரம். தீவிரதரம், தீவிரம், மந்தம்,
மந்ததரம். இது நம்ம தீக்கை பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதை ஒவ்வொருவரும் இந்த ஆன்மாக்கள் ஏற்கனவே உள்ள அந்த பக்குவ நிலைக்கு ஏற்ப அது அந்த சத்தினிபாதத்தை பெறுகிற போது 4 வகைப்பட்டு அது அந்த ஞானம் அதற்கு நிகழும். அதனுடைய பக்குவத்திற்கு ஏற்ப ஞானம் நிகழும். அது நம்ம 4 வகை. அதில் தீவிரதர சத்தினிபாதமுடையோர் அந்த ஞான உபதேசத்தை கேட்டவுடனே இறைவன் திருவடிக்கு செல்வர். தீவிரமுடையவர், தீவிரதரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய 2வது தர சத்தினிபாதத்துடையவர்கள் என்ன செய்வாங்க? அபரமுத்தராய் அங்கே அபரமுத்தி தானங்களில் இருந்து அங்கிருந்து பெருமான் திருவடியை கூடுவார்கள். அடுத்தது மந்த சத்தினிபாதம் உடையோர் சீவன் முத்தராக இந்த மண்ணுலகில் அவருடைய இந்த பிராதத்த கண்மம் முடிகிற காலம் வரைக்கும் உடம்போடு கூடி இந்த மண்ணுலகத்தில் இருந்து இந்த உடம்பு முடிகிற காலத்தில் இறைவன் திருவடி நீழலிலே அவர்கள் பரமுத்தியை நண்ணுவர். மந்ததர சத்தினிபாதம் உடையவர்கள் இங்கே சாதகராய் இருப்பர் என்று நாம் பார்த்தோம். 4 வகையான சத்தினிபாதம். இந்த 4 வகை சத்தினிபாதம் என்பது சகலருக்கு உரியது. விஞ்ஞானகலருக்கும் பிரளயாகலருக்கும் 2 வகையான சத்தினிபாதம் தான். தீவிரம் 2 வகையான சத்தினிபாதம். நமக்கு 4 வகை சத்தினிபாதம். இது நமக்கு அவர்களுக்கு துவிதா சத்தினிபாதத்தால் அப்படிம்பார் சித்தியாரில். துவிதா சத்தினிபாதத்தால், துவிதம்னா 2 வகையான சத்தினிபாதம். நமக்கு சதுர்த்தா சத்தினிபாதம் பர் சித்தியார் பாட்டு. சதுர்த்தம்னா 4 வட சொல்லது. சதுரம் என்பது 4 என்று குறிக்கிறது இல்லைங்களா? சதுர்த்தா சத்தினிபாதம் என்ற சொல் குறிப்பார். 4 வகையான சத்தினிபாதம். இது சகலர்க்குரியது. சரி, இந்த வகையில் இந்த ஆன்மாக்கள் அதனுடைய பக்குவத்திற்கேற்ப ஞானத்தை நண்ணுவதற்கு அதற்கான அந்த சத்தினிபாதம் 4 வகைப்பட்டு நிகழும். இந்த 4 வகை எப்படி இருக்கும்? நண்ணும் வகை, எண்ணறிய ஞானபாதம். நண்ணும் வகை அதாவது இந்த சத்தினிபாதம் பொருந்தக்கூடியதும் இந்த சத்தினிபாதத்தால் பொருந்தக்கூடியதும். இந்த நண்ணும் வகை என்பது 2க்கும் பொருந்தினிருக்கு. எதுக்கு? சத்தினிபாதம் நண்ணக்கூடிய அந்த வகை இருக்குது பாருங்கள், அதுவும் எப்படிப்பட்டது? எண்ணறிய. அந்த சத்தினிபாதம் வருவதே எண்ணதற்கரிய கோடி பிறப்புகளில் பல புண்ணியங்களை செய்திருந்தால் தான் சத்தினிபாதம் நிகழும். சத்தினிபாதம் நிகழ்னா என்ன செய்திருக்கணுங்க? எண்ணறிய பிறப்புகளில் பல புண்ணியங்களை செய்திருக்கணும். இது தவம் என்ற சொல்லால் குறிக்கப்படும். தவம் என்ற சொல்லால் மேற்சரியை கிரியா யோகங்களை செய்துலின்னு சொல்கிறாரா இல்லையா? எனவே அந்த சத்தினிபாதம் நண்ணும் வகை எப்படிப்பட்டதுங்க? எண்ணறிய, எண்ணுதற்கரியது. சத்தினிபாதத்தினுடைய தன்மையும் நம்மால் எண்ண முடியாது. இந்த சத்தினிபாதத்தால் பெறுகின்ற ஞானம் இருக்குது பாருங்கள், அந்த ஞானத்துக்கு அந்த அடையை கூட்டிக்கலாம். நண்ணும் வகை எண்ணறிய ஞானபாதம். ஞானபாதமும் எப்படிப்பட்டதுங்க? எண்ணுதற்கரியது. எண்ணுதற்கு அரியது. வரம்பிலின்னு சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். சரியினுடைய வரம்பு, அதனுடைய எல்லை. சரியினுடைய எல்லை எதுங்க? கிரியையில் கொண்டு போய் நம்ம செலுத்தும். கிரியையினுடைய எல்லை யோகத்தில் கொண்டு போய் செலுத்தும். யோகத்தின் எல்லை ஞானத்தில் கொண்டு போய் செலுத்தும். ஞானத்திற்கு எல்லை இல்லை, அது வரம்பிலி. எல்லை இல்லாதது ஞானம். எனவே அந்த வகையில் இப்போ உதாரணத்துக்கு ஒரு படிக்கட்டு மாதிரி வைத்து கொண்டோம்னா, இப்போ நம்ம ஒரு படிக்கட்டு ஏறி போகிறோம்னா ஒரு படி சரிகை. அப்போ அதுக்கு என்ன இருக்கும்? அதனுடைய எல்லாம் அந்த 2வது படிக்கட்டு துவங்குற வரைக்கும், அதுதான் முதற்படி. 2வது படின்னு என்னதுங்க? அது அதனுடைய எல்லாம் 3வது படி துவங்குற இடம். 3வது படி விட்டு 4வது படி ஏறினீங்கன்னா அது என்னது? நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு வீட்டினுடைய கூரையை அடைஞ்சிட்டோம்னா அங்கே என்ன கிடையாது? அதுக்கு எல்லை இல்லை. அங்கே அதுக்கு எல்லை உண்டு, வீட்டுக்கு எல்லை உண்டு. ஆனால் நம்ம அப்படி ஒரு கற்பனை பண்ணிக்கங்க, ஒரு படினா அதுக்கு ஒரு சின்ன எல்லை இருக்கா இல்லையா? ஆனால் ஞானத்துக்கு என்ன கிடையாது? ஒவ்வொரு படியாக ஏறி ஞானத்துக்கு போயிட்டா அதற்கு என்ன கிடையாது? எல்லையே இல்லை. எல்லை இல்லாதது ஞானம். எனவே அது என்னதுங்க? எண்ணறிய ஞானபாதம் என்று குடிக்கிறார். இந்த ஞானபாதத்தை நாம் நன்னணும். ஞானபாதத்தை நன்னணும்னா எண்ணறிய சிவபுண்ணியங்களை செய்திருக்க வேண்டும் என்பது நம்ம நூல்களுடைய முடிந்த முடிவு. இந்த நமக்கு சித்தியால் ரொம்ப அருமையான ஒரு பாட்டு இருக்குது. ஞானத்தை அடைவதற்கு என்ன செய்யணும், என்ன படிகளை, எத்தனை படியை ஏறணும் அப்படின்னு சொன்னால், புறச்சமய
நெறி நின்றும். முதல்ல இதுக்கு வரத்துக்கு முதல் படி என்னதுங்க? புறச்சமயத்தில் நிற்கணும். புறச்சமயமாவது நீங்கள் ஏற்கனவே 7வது பாடல் நம்ம ரொம்ப ஓரளவுக்கு விரிவாக பார்த்துருக்குறோம். 7வது பாடலில் புறச்சமயமாவது முக்கூற்று புறச்சமயங்கள். முக்கூற்று புறச்சமயங்கள் அவையாவன புறப்புறம் என்று சொல்லக்கூடிய வேதத்தையும் ஆகமங்களையும் உடன்படாது கடவுள் என்ற ஒருவர் இல்லை என்று கடவுள் மறுப்பாளராக இருக்கக்கூடிய உலகாயதர், பௌத்தர், சமணர் உள்ளிட்ட 6 வகை சமயங்கள். இது புறப்புறம். அடுத்தது புறம், மீமாஞ்சகர் உள்ளிட்ட 6 சமயத்தார். அப்புறம் அகப்புறம் என்று சொல்லக்கூடிய 6 சமயங்கள். விரிவெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அதை விரிக்க வேண்டியதில்லை. எனவே முக்கூற்று புறச்சமயம் 18 சமயங்கள். இந்த 18 சமயத்திலையும் என்ன செய்யணும்? பிறக்கணும், இறக்கணும், பிறக்கணும், இறக்கணும். ஒரு முறை அல்ல, பல முறை பிறக்கணும். இப்போ உதாரணத்திற்கு உலகாயதருடைய முத்தி அப்படின்னு வைத்து கொண்டீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க? பின்னாடி அடுத்த பாட்டில் சொல்கிறார், 50வது பாட்டில் சொல்கிறார். அது என்ன முத்தி அப்படின்னா, அறிவையரோடு கூடி இன்புறுதலே முத்தி. அறிவையரோடு கூடி இன்புறுதலே முத்தி அப்படின்னு என்னது? நல்ல செல்வத்தோடு வாழ்ந்து நல்ல போகங்களை, உலக போகங்களை அனுபவிச்சின்னா அதாயா முத்தி. இது யாருடைய கருத்து? உலகாயதரது கருத்து. இப்போ எல்லாருக்கும் அது கிடைக்குதா? நினச்சி பாருங்கள். எத்தனை பேர் நல்ல செல்வத்தோடு வாழ்ந்து நல்ல கஷ்டம்னே என்னென்னு தெரியாமல் ஒரு பிறப்பு. இப்போ நம்ம சுற்று வட்டாரத்தில் நமக்கு தெரிஞ்சு பாருங்கள், எத்தனை பேர் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் பொருளாதாரத்தில் ஒரு தொந்தரவும் இல்லை, நினச்சதை செய்வாருங்க. அந்தளவுக்கு செல்வம் இருக்குது, வேணுங்கிற அனுபவமெல்லாம் நல்லா போகமாக வாழ்க்கைனா இது இல்லையா கொடுத்து வச்ச மனுஷன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? நம்ம பார்த்து எத்தனையோ பேர் இருப்பாங்க. அது எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்கள ஒரு 5 விழுக்காடு சொல்லலாமா இருக்கலாம். ஏனையோரெலாம் எப்படி இருப்பாங்க? இந்த கைக்கும் வாய்க்கும் பிடிச்சிக்கோன்ட்டு வாழ்வாங்க. அப்போ இவர்களெல்லாம் உலகாயதர் பால்வழியில் முத்தி பெற்றவங்க இல்லை. யார்? இந்த வாழ்க்கையில் இன்பமாக வாழாதவங்க, நல்ல சௌரியமாக வாழாதவங்கெல்லாம் முத்தி கிடையாது அவங்களுக்கு. அவங்க முத்தி அடையலைன்னு அர்த்தம். அப்போது உலகாயதராக வாழ்வதற்கு, அந்த முத்தியை பெறுவதற்கே நீங்கள் எத்தனை தடவை பிறக்கணும்? எத்தனையோ தடவை பிறக்கணும். எத்தனையோ பிறப்பு பிறந்தால் தான் அதில் கொஞ்சம் கொஞ்சம் புண்ணியம் சேர்த்து ஒரு பிறப்பில் நல்லா கொஞ்சம் சௌக்கியமாக நல்லா வாழலாம். இப்போ இது ஒரு பிறப்பு. அப்புறம் பௌத்தராக பிறப்பாங்க. இது வரிசையாக வரணுங்கிற அவசியம் இல்லை, நமக்கு புரிகிறதுக்காக நான் சொல்கிறேன். இது இப்படி வரிசையாக தான் வருங்கிற கட்டாயம் கிடையாது, எப்படி வேணாலும் பிறக்கலாம். அது இறைவனது திருவுள்ள சம்மதம் தான், நம்ம கையில் இல்லை. நமக்கு புரியறதுக்காக ஒரு வரிசை சொல்கிறோம், அவ்வளோதான். அப்போ பௌத்தராக பிறக்கிறேன்னா பௌத்தராக பிறந்த உடனே ஒரு பிறப்பில் அதில் முத்தி அடைய முடியாது. அதில் அவங்க கொள்கையெல்லாம் தழுவி பல ஆயிரம் பிறப்பு பிறந்து அதுக்கப்புறம் தான் அதில் ஆகா இவர் முத்தி அடைஞ்சிட்டார். இப்போ பௌத்தத்தில் சொல்கிறாங்களா இல்லையா, எங்கள் துறவி, பௌத்த துறவி முத்தி அடைந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நிலையில் அந்த நிலையை அடையணும் பௌத்தரில். அப்படி பிறந்து அவர் முத்தி அடைஞ்சிட்டாருன்னா அவங்க பௌத்தர் முத்தி அடைஞ்சிட்டார். அவர் பரமுத்தி அடையலை, என்ன அடைஞ்சிட்டார்? பௌத்தர் முத்தியை அடைஞ்சிட்டார், அவ்வளோதான். அப்புறம் திருப்பி அவர் வந்து சமணராகவோ மீமாஞ்சகராகவோ ஏதோ ஒரு பிறப்பில் பிறப்பார். அங்கே வந்து அந்த சமயத்தின் கொள்கையை தழுவுவார். இப்படி பல அந்த புறச்சமயத்தினுடைய 18 வகையான அந்த முத்திகளையும் பிறந்து இறந்து அனுபவித்ததுக்கப்புறம்தான் அதற்கு மேல் இருக்கிற படியாகிய அகச்சமயம் புக்கும். அப்புறம் அகச்சமயத்தில் வந்து பிறப்பாங்க. ஆமாம், சிவபெருமான் ஒருவனே கடவுள், சிவபெருமான் ஒருவனே கடவுள்னு சொல்கிறதுக்கு இத்தனை 18 சமயங்களில் பிறந்து இறந்து அவர்கள் சொல்லக்கூடிய முத்திகள். அதுக்கு முன்னாடி நாயா பேயா பிறக்கிறதெல்லாம் கணக்கு இல்லை, இது மனிதரை மட்டும்தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதற்கு முன்பாக என்ன செஞ்சுருக்கிறோம்? 84 லட்சம் யோனி பேதத்தில் 9 லட்சம்தான் மனித பிறப்பு. 84 லட்சத்தில் 9 லட்சம் தான். அப்போ மீதி 73 லட்சமா 75 லட்சம் 75 லட்சம் வகையான பிறப்புகளில் இங்கே சொல்லலை. அதெல்லாம் வச்சுக்கோங்க. நாயானா ஜெர்மன் செப்பேடாக பிறக்கிறவங்க ஜெர்மன் செப்பேடாக பிறந்து, அப்புறம் என்னென்ன பிறப்பு, நாயில் என்னென்ன நாய் இருக்குது, எல்லா நாயாவும் பிறக்கணும். மாடுன்னு பிறந்துட்டா மாட்டில் என்னது, நாட்டு மாடு, காங்கையங்காலை, இப்படி என்னென்ன மாடாக இருக்கோ அந்த மாடெல்லாம் பிறக்கணும். இப்படி ஒவ்வொரு பிறப்பிலும் ஒவ்வொரு வகையிலும் பிறந்து தான் மனுஷனாக பிறப்பான். மனுஷனாக பிறந்தாலும் அங்கே என்ன செய்யணும்? இந்த 18 சமயங்களினுடைய கொள்கைகளை தழுவி
அவர்கள் சொல்லக்கூடிய முத்தி என்கின்ற படிநிலை அடைந்து அப்புறம் தான் அகச்சமயத்துக்கே வருவான். அகச்சமயத்துக்கே வருவான். அங்கே தான் ஆமாங்க சிவபெருமான் ஒருவன் தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு மனநிலை அவனுக்கு. அப்போ தான் புண்ணிய விசேடம். ஒவ்வொரு பிறப்பில் செய்கிற தவத்தின் பகுதினால அவன் அறிவு விருத்தியாகிட்டே வரும். அப்போ அந்த கொள்கைகள் இது சரியில்லை இது சரியில்லைன்னு அதை விட்டு 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 எங்கே வருவான்? அகச்சமயத்துக்கு வருவான். அகச்சமயத்தில் இருந்ததுக்கப்புறம் எங்கே வருவான்? புகழ் மிருதி வழி உழன்றும் மிருதி நூல்கள் நம்முடைய வேத ஆகமங்களுடைய மிருதி நூல்களின் வழி உழன்று அதில் உழலுங்கிறார். ஏங்க வேதம் படித்தா போதாதா முத்தியானா? வேதம் படித்தாலும் முத்தி அடைஞ்சிட முடியாது. அதில் உழல்தல்ங்கிறார். ஏன்னா அதில் உண்மையான கருத்தை அறிவது அரிது. வேதம் படிக்கலாம், வேதம் சொல்லலாம், அதன்படி வழிபாடுகள்லாம் செய்யலாம். ஆனால் அது உண்மையான நுட்பமான கருத்துக்களை அறிந்து இறைவன் திருவடி அடைவது என்பது எளிய காரியம் அல்ல. எனவே புகழ் மிருதி வழி உழன்று புகழும் ஆச்சிரம அறத்துறைகள் அவை அடைந்தும் அதில் இருக்கக்கூடிய ஆச்சிரமம்னு ஒழுக்கம். அதில் இப்படி தான் வாழணும், இன்னென்ன நெய்தே வாழணும், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு அதில் ஏராளமானது இருக்குது. அதையெல்லாம் செஞ்சு அப்புறம் அருந்தவங்கள் புரிந்தும் கடுமையான தவம் அந்த தவங்கள்லாம் புரிந்து அருங்கலைகள் பல தெரிந்தும் கலை நூல்களெல்லாம் 64 கலை ஆயக்கலைகள் 64 அந்த கலைகளை எல்லாம் படித்து ஆரணங்கள் படித்து வேத ஆரணங்களை படித்து சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்து புராணங்களை எல்லாம் படித்து 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 அதனுடைய உண்மை நுட்பத்தை அறிந்து வேத சிறப்பொருளை மிக தெளிந்து வேதத்தினுடைய சிரம் என்று சொல்லக்கூடிய உபநிடதங்கள் அந்த உபநிட கருத்துக்களை எல்லாம் உணர்ந்து கொண்டு சென்றாள். இதையெல்லாம் இத்தனை படியும் கடந்து வந்தால் சைவத்திறத்தை அடைவர். சைவத்துக்கு வரணும்னா இத்தனை படிகளை கடக்க வேண்டி இருக்கிறது. கடந்தாதாங்க நான் சைவன் என்று சொல்லுகிற அந்த நுட்பம் அந்த திறம் நமக்கு வரும். நான் சைவன்க அப்படின்னு சொல்லணும்னா எத்தனை படி ஏறி இருக்கணும் பாருங்கள். இதெல்லாம் கடைஞ்சு தான் சைவத்திறத்தினை அடைவர். இந்த சைவத்திறத்துக்கு வந்த பிறகு அவர்களுக்கு என்ன ஆகணும்? பல பிறப்புகள் இருக்குது. சைவத்துக்கு வந்துட்டால் போதாது. அதில் என்ன செய்யணும்? சரியை கிரியா யோகம் செலுத்திய பின் முதல்ல சரியாளனாக இருந்து அடுத்து கிரியாளனாக இருந்து கிரியையும் யோகமும் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக அது எல்லா பாட்டிலும் இருக்கும். கிரியா யோகம் கிரியை யோகம்னு எங்கேயுமே இருக்காதுங்க. நீங்கள் சாத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கிரியை யோகம்னு தனிச்சொல்லாக இருக்காது. கிரியா யோகம் இல்லைன்னா யோக கிரியைன்னு இருக்கும். ஒன்று இப்படி சொல்லியிருப்பாங்க இல்லைன்னா அப்படி சொல்லியிருப்பாங்க. ரெண்டையும் தனித்தனியாக சொல்கிற வழக்கம் சைவ சித்தாந்தத்தில் எங்கேயும் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது? தீக்கை ஒன்று. ரெண்டுக்கும் ஒரே தீக்கை தான். யோகத்துக்கு தனியாக தீக்கை கிடையாது. இந்த யோகம் என்பது இப்போ எத்தனையோ பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த யோகம் அல்ல. நல்லா வாங்கிக்கணும். இதில் இருக்கிற யோகமும் இப்போ எத்தனையோ யோகா சென்டர் அதுதான் இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்குது. எங்கே பார்த்தா உலகம் தழுவி நிற்குது இல்லைங்களா? இந்தியா மட்டும் இல்லை, உலகம் தழுவி நிற்கிறது. அந்த யோகமும் இந்த யோகமும் ஒன்றென்று அதை அடிப்படையில் வைத்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்வது உடம்புக்கு, இது உயிருக்கு. இங்கே யோகம் என்பது ஒன்றுபடுதல். எங்கே ஒன்றுபடணும்? பூசையில் ஒன்றுபடுதல். நீங்கள் சிவபூசை பண்ணும்போது அந்த சிவபூசையில் நமக்கு ஆன்மநாயராகிய பெருமானோடு இந்த ஆன்மா ஒன்றுபடுதல் என்பது தான் இங்கே யோகம். மற்ற யோகமெல்லாம் தலைகளாக நிற்கிறது, காலை மடிச்சுக்கிறது, கையை மடிச்சுக்கிறது, மூச்சை முட்டி பிடிச்சிக்கிறது, இதெல்லாம் யோகம் இல்லை. அது வேறு யோகம். அதுக்கும் பேர் யோகம்தான். நம்ம சித்தாந்தத்தில் சொல்கிற யோகம் அது அல்ல. எனவே சரியை கிரியா யோகங்களை செலுத்திய பின் என்ன செய்வாங்க? ஞானத்தால். அதன் பிறகு தான் அவருக்கு என்ன வருதுங்க? ஞானம் அடைகிற தகுதி வருகிறது. இப்போ ஞானம் அடைகிற தகுதியை வரணும்னு சொன்னால் மேற்சொன்ன பல படிகளை கடந்து இறுதியாக சரியை கிரியை யோகம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 படிகளையும் கடக்கணும். 3 படிகளை கடக்கணும். அப்படி கடந்தால் தான் என்னாகும்? அவர்களுக்கு அந்த ஞானத்தை அடைகிற தகுதி வரும். அந்த ஞானத்தால் என்ன செய்வாங்க? சிவனடியை சேர்வர். ஞானத்தால் தான் சிவனடியை சேர முடியும். ஞானம் இல்லாத வழி என்ன செய்ய முடியாது? திருவடியை சேருவதற்கு வேறு வழியே கிடையாது. ஒரே வழி தான் திருவடி அடையிறதுக்கு, ஒரே வழி தான். ஞானத்தை அடைவதற்கு நீங்கள் எப்படி சுற்றி வேணாலும் வரலாம். ஞானம் இல்லாமல் திருவடிக்கு போகவே முடியாது. அப்போ ஒரே வழி என்னது?
ஞானம்தான். எனவே அந்த ஞானமுடையாருக்கு என்னாகும்? ஞானபாதம் கூடும் அவர் தமக்கு. அப்படி ஞானபாதத்தை கூடியவர்களுக்கு, ஞானத்தை பெறுகிற தகுதி உடையவர்களுக்கு, ஞானத்தை கூடிய பிறகு பெருமான் வரமாட்டார். ஞானத்தை கூட்டுவதற்கே பெருமான் தான் வரணும். ஞானபாதம் கூடும் அவர் தமக்குன்னு இருக்கா இல்லைங்களா? ஞானபாதம் கூடுவதற்கான தகுதி உடைய ஆன்மாவுக்கு கூடும் அவர் தமக்கு. கூடும்னா அந்த கூடக்கூடிய தகுதி எந்த ஆன்மாவுக்கு ஞானத்தை பெறுகிற தகுதி இருக்கிறதோ அந்த ஆன்மாவுக்கு யார் வருவா? உணர்வாய் நின்ற ஞானக்கூத்தன். உணர்வாய் நின்ற ஞானக்கூத்தன். உணர்வாய்னு என்னதுங்க? இதுவரைக்கும் அறிவுக்கு அறிவாக உள்நின்று உணர்த்தி வந்த பரம்பொருளே. இதுவரைக்கும் அறிவுக்கு அறிவாக உள்நின்று உணர்த்தி வந்த பரம்பொருளே உணர்வாய் நின்ற, உணர்வுக்கு உணர்வாய் அறிவுக்கு அறிவாய் நின்ற யார்? ஞானக்கூத்தன். ஞானத்திற்கு கூத்தன். ஞானத்தை தன் கூத்தினாலே நவிழக்கூடிய பெருமான். அதனால தான் ஞானக்கூத்தனர். அப்போ ஞானம்னா அந்த கூத்தன் வந்தால் தான் ஞானமே வரும். ஞானம் பெறுகிற தகுதியுடைய ஆன்மாக்களுக்கு ஞானத்தை உணர்த்தும் பொருட்டு ஞானக்கூத்தன் தான் வரணும். ஞானம் இல்லாத கூத்தன்லாம் வந்து இங்கே ஒன்றும் வேலைக்காகாது. ஞானத்திற்கு கூத்தன் யார்? பெருமான் மட்டும்தான். அவன்தான் வரணும். எனவே ஞானக்கூத்தன் அவர் எங்கேருந்து வர்றாரு? உள்ளிருந்து வருகிறார். ஓர் மூர்த்தியாகி ஒப்பற்ற மூர்த்தி. அவனை தவிர வேற யாராலும் வர முடியாது. ஓர் என்பது அவனை தவிர. ஏன்னா இங்கே பல தடைகள் நமக்கு 8ஆம் நூற்பால சிவஞான போதத்தில் இந்த இடத்துல பல தடைகளை எழுப்பி அங்கே விடை சொல்கிறார். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பெருமான் உள்நின்ற பரம்பொருள் தான் குருநாதராக வர முடியுமா அப்படின்னா முதல்ல அவர் எப்போ வருவார் அப்படின்னா தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த. இங்கே தவம் என்பது மேற்சரியை கிரியா யோகங்களை செய்துளி நன்னறியாகிய ஞானத்தை காட்டியல்லது மோட்சத்தை கொடான். அப்போ ஞானத்தை காட்டியல்லது மோட்சத்தை கொடான். ஞானம் இல்லாமல் திருவடி பேறு இல்லை. ஞானம் எப்போ வரும்? மேற்சரியை கிரியா யோகங்களினார். மேற்சரியை கிரியா யோகங்கள். அப்போ மேற்சரியைன்னு சொன்னாவே என்ன இருக்குது? கீழ்ச்சரிவை என்று ஒன்று இருக்கிறது. கீழ்ச்சரியை என்பது என்னது? உபாயச்சரியை, உபாயக்கிரியை, உபாய யோகம், உபாய ஞானம். இந்த நாளையும் முடிக்கணும். இந்த நாள் என்னது? பயன்கருதி செய்கின்ற வழிபாடு. பயன்கருதி செய்கிற சரியைக்கு உபாயச்சரியைன்னு பேர். பயன் கருதி செய்கிற பூசைக்கு கிரியா யோகம்னு பேர். சிவபூசையே பயன்கருதி செய்கிற. எதுக்கியா பூசை பண்ணுற? நம்ம கேட்குறோம் இல்லையா? ஏயா எப்போ பார்த்தாலும் பூசை பண்ணுறங்கிறிய, சிவபூசை எதுக்கு பண்ணுற அப்படின்னா, ஐயா சிவபூசை பண்ணால் இது கிடைக்குமாமா, அது கிடைக்குமாமா, அதனால் நான் பூசை பண்ணுறேன் அப்படின்னு பூசை பண்ணுன்னா அது என்ன ஆயிரும்? உபாயச்சரியை, உபாயக்கிரியை தான். உபாயக்கிரியை உபாய யோகம்தான். அப்போது அந்த இறைவனை பூசிப்பதற்கு என்ன வேணும்? அவனுடைய அன்பை நோக்கி, அவன் கருணையை நோக்கி தான் பூசிக்கணுமே ஒழிய பட்டியலை வைத்துக்கொண்டு இது வேணும் அது வேணும்னு கேட்டு பண்ணுறது என்னது? சிறப்புடையதில்லை. அப்போ என்னங்கய்யா என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நாங்கள் பெருமான்ட்ட கேட்காம எப்படிங்க இருக்குது? எல்லாமே பெருமான்ட்ட தானே கேட்டு வாங்குறோம் அப்படின்னா ஒன்றும் குற்றம் இல்லை. ஆனால் அவனிடத்து நம்மை ஒப்படைத்து விட்டால் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ படிநிலையில் இன்னும் நமக்கு அந்த பக்குவம் வராத வரைக்கும் தான் கேட்டுக்கிட்டு இருப்போம். பக்குவம் வந்துட்டு என்ன வேண்டியதில்லை, அவனிடம் கேட்க வேண்டியது எதுவுமே இல்லை. அப்போனா நீங்கள் எல்லாத்தையும் விடணுமா? நீங்கள் நான் என்ன சன்னியாசம் போக சொல்கிறீங்களான்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நமக்கு என்ன வேணுமோ பெருமான் செய்வான். நமக்கு வேண்டியதை இறைவன் நமக்கு வேண்டிய காலத்தில் அவன் கொடுப்பான்கிற அந்த நம்பிக்கை வந்துட்டா நமக்கு என்ன வேண்டியதில்லை, அவன்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எனவே அதுக்கு தான் என்ன பேர்? உண்மை சரியை, உண்மை கிரியை, உண்மை யோகம், உண்மை ஞானம். இதில் உண்மை சரியை கிரியா யோகங்களை எவரொருவர் முற்றுவிக்கிறாரோ அப்படி முற்றுவித்தாதான் யார் வருவா? தம்முதலே குருவுமாய் வந்து உணர்த்தும். தம்முதலே குருவுமாய். முதலே என்று அங்கே ஏகாரம் தம் முதல்னு இருக்கும். அந்த முதல்ல ஒரு ஏகாரத்தை வருவித்து கொள்ளணும். தமது முதலே. இதுவரைக்கும் எப்படி இருந்தார்? அந்தர்யாமியாயின்பர். அந்தர்யாமியாயின்னு அந்த உள்நின்று அறிவுக்கு அறிவா உள்நின்ற பரம்பொருளே இப்போ எப்படி வரான்? முன்னின்று உணர்த்துகிறான். அவன் எங்கேருந்து வந்தான்? எங்கேயோ இருந்து வரல. அகத்துரு நோய்க்கு உள்ளினரை அன்றி அதை சகத்தரும் அறிவரோ காணு திருவருப்பையில் சொல்லுவார். அப்போது அந்த பெருமான் தான். ஏன்னா இந்த ஆன்மா பக்குவப்பட்டு விட்டது என்று அறியக்கூடியவன் யார்?
அவன்தான் வர முடியும். அதில் கேட்பாங்க, தடை நிறையா இருக்குது. அதில் ஒரு தடை பார்த்தீங்க, நம்மானால் ஒருவர் போதாதா? இப்போ ஒரு ஓவியம் வரையணும். ஓவியம் வரையினா யார்கிட்ட போய் கற்றுக்குறோம்? நல்ல ஓவியத்தை போய் கற்றுக்குறோம் இல்லைங்களா? அவர்கிட்ட போனோம்னா ஓவியம் எப்படி வரையுதுன்னு கற்றுக் கொடுக்குறாரு. ஒரு வண்டியோடைய நுட்பம், ஒரு மெக்கானிக், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன செய்வோம்? ஏற்கனவே இருக்கிற மெக்கானிக்கிட்ட போய் ஒரு 6 மாதம் ட்ரைனிங் எடுத்தோம்னா அவர் சொல்லி கொடுத்துருவார். அப்போது ஒரு கலையை கற்றுக்கணுன்னா அதில் யார் இப்போ நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட போனால் அதை கற்றுக்க போகிறோம். அதுபோல் ஞானம், இப்போ யார் ஞானம் நமக்கு தெரிஞ்ச எல்லாம் இவர் ஞானி போல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போனோம்னா அவங்ககிட்ட ஞானத்தை கற்றுக்க வேண்டியது தானே. இதுக்கு சிவபெருமானே வரணுமா? சிவபெருமான் வர வேண்டியதில்லை. நம்மில் ஒருவர் போதும் என்று ஒரு தடையெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு விட ரொம்ப அருமையாக பாடியத்தில் சொல்லுவார், அவருக்கு நாம் பக்குவப்பட்டமா படலையான்னு யாராலையும் அறிய முடியாது. இவர் பக்குவப்பட்டாரா இல்லையான்னு யாருக்கு? நீங்கள் எவர்கிட்ட போய் நின்னாலும், ஏன்னு கேட்டிங்கன்னா பக்குவப்பட்டவங்க இயல்பாகவே ஒரு பக்குவப்பட்டவர் நான் பக்குவப்பட்டுட்டேங்க அப்படின்னு சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் சொன்னாவே அவர் பக்குவப்படலைன்னு அர்த்தம். இல்லைன்னு அர்த்தம், பக்குவம் இல்லைன்னு அர்த்தம். அப்போது ஒருவர் பக்குவப்பட்டு விட்டார் என்று பக்குவப்பட்டவர் சொல்ல மாட்டார். அப்போ இவருக்கு உபதேசம் எப்படி செய்கிறது? இவர் பக்குவப்பட்டார்னு இவர் சொல்ல மாட்டார். இவருக்கு அங்கே நாம் ஒருத்தட்டு போனோம்னா அவர்கிட்ட என்ன தெரியும்? ஐயா எனக்கு பக்குவம் வந்துருச்சு, அதனால் இங்கே எனக்கு உபதேசம் பண்ணுன்னு கேட்டால் அவர் உபதேசம் பண்ணுவார். இவர் சொல்ல மாட்டார். போய் சொல்கிறவருக்கு என்ன கிடையாது, சொல்லிவிட்டு அவருக்கு பக்குவம் இல்லை. அப்போ அவருக்கு உபதேசம் பண்ணாலும் தப்பாக போயிடும். அப்போ நம்மில் ஒருவரால் இவர் ஞானம் பெறுவதற்கு தகுதி உடையவரா என்று ஆராய்ந்து அதை கொடுப்பதற்கான தகுதி இல்லை. இன்னொன்று, ஞானத்தை கொடுக்க முடியாது. அது எங்கே வரணும்? நம்ம அறிவிலிருந்து அது விளங்கணும். ஏற்கனவே இருக்குது, மறைத்து இருக்கிறது. அது என்ன ஆகணும்? விளங்கணும்னா அது உள்ளே இருக்கிறவன் தான் விளக்கணும். உள்ளே இருக்கிறவன் தான் விளக்க முடியும். வெளியே இருக்கிறவனால உள்ளே இருக்கிற ஞானத்தை விளக்க முடியாது. எனவே பெருமான் தான் வரணும் என்பதை நமக்கு 2வது அதிகரணத்தில் 8ஆம் நூற்பால் 2வது அதிகரணத்தில் ரொம்ப அருமையாக சொல்கிறார். இது நமக்கு அந்த பெருமான் நேராக வந்து உபதேசம் செய்தாலும் கூட அங்கே ஒரு பெரிய தடை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த உபதேசத்தை வாங்கிடுவோம், அந்த வழிபாடெல்லாம் செய்வோம். ஆனால் அவர் என்னவா தெரியாது? சிவமாக நமக்கு தெரிய மாட்டார். வந்தது சிவம் என்று அறியவே முடியாது. மிகப்பெரிய தடை அங்கே தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நினைத்து பாருங்கள், இத்தனை படிகளை ஏறி சரியகிரிய யோகத்தை முற்றுவித்து சத்தினிபாதம் நிகழ்வதற்குரிய தகுதி பெற்ற ஆன்மாக்களுக்கு தான் ஞான உபதேசம் நிகழும். ஞானம் உபதேசம் பெற்றாலும் கூட உபதேசம் செய்வது சிவபெருமான் என்று அறிவது அரிது. அது நமக்கு அவர் அப்படி எப்படி தெரியும்? நமக்கு குருநாதராக தான் தெரிவார். அவர் யாருன்னு கேட்டால் நம்ம என்ன செய்வோம்? குருநாதரை தான் தெரிவாரே ஒழிய அவர் சிவமாக காட்சிப்படுவது என்பது அரிது. இது நமக்கு ரொம்ப போற்றி திருஅகவல்ல ரொம்ப அருமையாக சொல்கிறார். எத்தனை தடையை தாண்டி வந்து இந்த இடத்துக்கு வர்றது அப்படின்னா பார்த்துங்க. அப்படியே வரிசையை யானை முதலா எறும்பீராய ஊனமில் யோனியில் உள்வினை பிழைத்தும். ஒன்றில் பிழைக்கணும். யானை முதல் வரைக்கும் எறும்பு வரைக்கும், இப்போ சொன்னதே தான், யானையிலிருந்து எறும்பு வரைக்கும் பிழைத்து மானுட பிறப்பினில் மாதா உதரத்து ஈனமில் கிருவி செருவினில் பிழைத்தும். ஒருமதி தாண்டில் இருமையில் பிழைத்தும், இருமதி தாண்டில் மும்மையில் பிழைத்தும், மும்மதி தன்னுள் அமதம் பிழைத்தும், ஈரிரு திங்களில் பேருரல் பிழைத்தும், 5 திங்களில் உஞ்சுதல் பிழைத்தும், 6 திங்களில் ஊரலல் பிழைத்தும், 7 திங்களில் தாழ்புவி பிழைத்தும், 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும், 9 வருதரு துன்பமும் பிழைத்தும், தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரடை பிழைத்தும். ஒவ்வொரு மாதமும் பிழைக்கணும். இங்கே ஒவ்வொரு மாதம்தான் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு நாளும் பிழைக்கணும், ஒவ்வொரு கணமும் பிழைக்கணும். தாயின் கருவறையில் எத்தனை பிழைப்பதற்கு யார் நிற்கிறா? பெருமான் தான் நிற்கிறான். ஒவ்வொரு கணமும். ஏன்னா எந்த கணமும் அந்த தாய் வயிற்றில் இருந்து இந்த குழந்தை வெளியே வந்துடலாம். வருவதற்கு வாய்ப்புகள் பல. அத்தனையை தாண்டி அதை எங்கே செய்யணும்? இங்கே வந்து எப்படி பிறகுதான் துக்க சாகர துயரடை பிழைத்தும். துக்கமாகிய கடல், துன்பக்கடலாகிய இந்த பிறப்பில் வந்து பிழைத்து, அப்புறம் ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை ஈண்டியும் இருத்தியும் இணைப்பட பிழைத்தும் கல்வியில் பிழைத்தும்
செல்வத்தில் பிழைத்தும் அல்லலில் பிழைத்தும் தொல்விடம் பிழைத்தும் 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 பிழைத்தும்னு போயிட்டே இருக்கிறார். நாத்திகம் பேசி நாத்தலும் பேரினர் சுற்றமென்னும் தொல்பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவே விரதமாக சரதமாகவே சாத்திரம் காட்டினர். யார்? வேதியர். இப்படி தான் இந்த விரதம் இருக்கணும், அந்த விரதம் இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு எல்லாம் காட்டிகிட்டு இருப்பாங்க. இதையெல்லாம் பிழைத்து வரணும். இதையெல்லாம் பிழைத்து விரதம் யார் சொல்கிறவங்க? யார்? வேதியர். நம்ம அவங்கள தான் பெருசாக நினச்சிட்டு இருக்கிறோம். அவங்க என்ன செய்வாங்க? இந்த விரதம் இரு, அந்த விரதம் இரு, அந்த விரதம் இருந்தால் இந்த பையன் இந்த விரதம். திருவடிக்கு போகிறதுக்கு ஏதாவது விரதம் சொல்கிறாங்களான்னு சொல்ல மாட்டாங்க. செல்வம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி விரதம் காட்டினர். அப்புறம் விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர். சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர். எல்லா சமயத்துக்காரன் ஏதாவது வாங்க இப்போ கூப்பிட்றானா இல்லையா, எங்கே பிசாசு எல்லாம் கும்பிடாதீங்கன்றான். காலையில் வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமையானா ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடறான். எல்லாம் காலையிலேயே எல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு இங்கே வா எங்களுக்கு தான் கடவுள்ன்றான். எத்தனை பேர் கிளம்பிட்டானா இல்லையா? எல்லா பக்கம் எங்கே போனாலும் அதே தான். எங்கள் வீதிக்கு ஒரு சர்ச்சு வச்சுருக்கிறான். எனவே சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அலற்றி மறைந்தனர். மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமாறுதம்னர். அடிகள் காலத்தில் மாயாவாதம் என்பது ஒரு பெரிய சூறைக்காற்று போல. இன்னும் அது அப்படி தான் இருக்குது. மாயாவாதத்தில் பிழைக்கிறது சாதாரண வேலை இல்லை. இன்னும் நமக்கு சைவ திருக்கோயில்கள், சித்தாந்த கோயில்கள்லாம் மாயாவாதிகளுடைய பிடிகளில் தான் இருக்குது. அவங்க சொல்கிறதான் இன்றைக்கி ஆகமமாக இருக்குது. சைவ ஆகமங்களை முடிவு செய்கிறது யார் செய்கிறா? மாயாவாதிகள் முடிவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதை கேட்பதற்கு யாரும் இல்லை. அது உறுதியாக இதெல்லாம் சைவ மடங்கள் இருந்து அதை நிர்வாகம் செய்யணும். அவர்களை செய்ய வேண்டிய வேலையை இவங்க செய்கிறாங்க. ஆகமம் எதுன்னு அவங்க பேசுகிறாங்க. சைவ ஆகமத்தை பேசக்கூடிய தகுதி அவங்களுக்கு கிடையாது. ஆனால் அவங்க தான் முடிவு செய்கிறாங்க. ஒரு கோயிலில் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத அவங்க முடிவு செய்கிறாங்க. அது எப்படியோ போயிட்டுருக்கு. அது நமக்கு வேண்டியது. எனவே மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமாரதம் சுழித்தடித்து ஆர்த்து அதிர்பெருமாயி இணைப்பட சூட தப்பாமே பிடித்தது தளியா தளருது கண்ட மெழுகது போல. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த பெருமானை நினைக்கும் போது எப்படிங்களா, நெருப்புக்கு முன்னாடி வந்த மெழுகு எப்படி உருகுகின்றதோ அதுபோல் அவனுடைய அந்த கருணையை நினைந்து என்னாகணும், அப்படியே உருகணுமா. தளருது கண்ட மெழுகது போல என்னதுங்க, தப்பாமே தான் பிடித்தது சளியா, தப்பாமே தான் பிடித்தது சளியா தளலது கண்ட மெழுகது போல தொழுது உளம் உருகி அழுது கம்பித்து ஆடியும் அலறையும் பாடியும் பரவியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாது என்னும் படியே ஆகி. ரொம்ப முக்கியமான இடம். கொடிரும் பேதையும் கொண்டது விடாது. கொடியும் பேதையும், கொடிர்னா என்னதுங்க, கொரடு. நம்ம இடுக்கி சொல்கிறோமா இல்லையா, இடுக்கி. அந்த இடுக்கியும் பேதை, அறிவு வளர்ச்சி இல்லாத ஒரு பைத்தியக்கார குழந்தை, பேதை, அதுக்கு அறிவு வளர்ச்சி இல்லை. இந்த ரெண்டும் என்ன செய்யாது, பிடிச்சதை விடவே விடாது. ஒரு கொரடை பிடிச்சிக்கிச்சுன்னா விடுமா? என்ன, அது அசத்து தான். ஆனாலும் அது என்ன செய்யும், உன்னை பிடிச்சதுன்னா விடவே விடாது. அதுபோல் ஒரு புத்தி வளர்ச்சி இல்லாத குழந்தை ஒரு அழுக்கு பொம்மையை பிடிச்சிக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கிட்ட அதை என்ன செய்ய முடியாது, வாங்கவே முடியாது. நீங்கள் என்னத்தை கொண்டு போய் கொடுத்தீங்கனாலும், அதை விட ₹1,00,000 கையில் கொடுத்தீங்கனாலும் வாங்காது. அதே மாதிரி 100 பொம்மை கொடுத்தாலும் வாங்க. அது என்ன செய்யும், எனக்கு இந்த பொம்மை வேண்டும். அது திரும்ப நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டே இருங்க. கடைசியாக என்ன சொல்லுவோம், எனக்கு இந்த பொம்மை வேணும், அப்படி தான் சொல்லும். அதுபோல் நாம் பெருமானை அப்படி பிடிக்கணுமா. அவன் அது சொல்லுவான், ஐயா உங்கள் கடவுள் அப்படி செய்வார், இப்படி செய்வார், அப்படி எல்லாம் சொல்லி முடிச்சுக்கிறேன். எனக்கு சிவபெருமான் தான் முதற்கடவுள். அவன் திருப்பி சொன்னால் நீங்கள் நம்ம பதில் என்னவாக இருக்கணும், எனக்கு சிவபெருமான் தான் முதற்கடவுள். அவன் திருப்பி 1 மணி நேரம் பேசினாலும் கடைசியாக என்ன சொல்லணும், எனக்கு என்ன பைத்தியம், ஆமாய்யா நான் பைத்தியம்தான், என்னை விட்டுரு, நான் நல்லவனாகணுங்கிற அவசியம் இல்லை. வேற்று சமயத்தாருக்கு நாம் நல்லவராக வேண்டிய அவசியம் இல்லை. எனவே எப்படி இருக்கணுங்களா, பேதை போல் இருக்கிறார். சிவஞானியே அப்படி தான் இருக்கிறார். சிவஞானிகள் எப்படி இருக்கிறாங்கன்னா, பேய் பிடித்தவர் போல் இருப்பாங்க, பிசாசர் போல இருப்பாங்க, குழந்தை போல இருப்பார்னு சித்தியார் பாட்டு சொல்லும். எனவே கொடிரும் பேதையும் கொண்டது விடாது என்னும் படியே ஆகி பசுமரத்தாணி அரைந்தார் போல. பசுமரத்தில் ஆணி அரைஞ்சால் எப்படி இருக்கோ அப்படி இருந்தால் என்ன ஆகும், அப்படி பசுமரத்தாணி அரைந்தார் போல கசிவது பெருகி கடலனம் அருகி
சகம்பே என்று சம்மை திரிப்ப அப்படியே விரித்து கொண்டே போகிறாரு. கடைசியாக மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது. மற்ற தெய்வத்தை என்ன செய்யக்கூடாதுங்களா? கனவுல கூட நினைக்கக்கூடாதான். கனவுல கூட மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது. அருவரத்தொருவன் அவனியில் வந்த அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே. அப்போது குருநாதனாக பெருமான் வந்து அருள் செய்ததை சிறுமை என்று இகழ்ந்து விடாதே. நமக்கு மணிவாசக பெருமான் குறிப்பு தரார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் இகழ்வதற்கான வாய்ப்பு அங்கே உண்டு. ஏன்னா வந்ததை நம்ம எங்கள் குருநாதர்னு சொன்னால் இழிவானா? பெருமான குருநாதராக பார்க்கறது சிறப்பல்ல. பெருமானாக தான் பார்க்கணும். பெருமானாக தான் பார்க்கணும். எனவே குருநாதரை பெருமானாக பார்க்கணும். பெருமானை போய் குருநாதரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பெருமானை எப்படி பார்க்கணும்? பெருமானாவே பார்க்கணும். பெருமானாவே பார்க்க. எனவே சிறுமை என்று இகழாதேனர். சிறுமை என்று இகழாதே. எனவே அப்படி அந்த அந்த ஓர் மூர்த்தியாகி அந்த பெருமானே நமக்கு என்ன வராருங்க? அந்த பக்குவம் நோக்கி சிவபெருமானே நமக்கு குருநாதனாக எழுந்தருள் என்ன செய்கிறாரு? தீக்கை செய்கிறார். ஓர் மூர்த்தியாகி என்ன செய்கிறாரு? மோகம் நீடிய கேவலம் சகலம் நிகழாவாறு. கேவலமும் சகலமும் அது எப்படிப்பட்டதுங்க? மோகம்னானது மறைப்பு, மயக்குகிற தன்மை. ஏன்னா இந்த கேவலத்தில் ஒரு என்ன மயக்கம்? எதுவுமே அறியாத ஒரு நிலை. கேவலத்தில் எதையுமே அறியாத நிலை, சகலத்தில் மயங்கி அறிகிற நிலை. எனவே மோகம் நீடிய கேவல சகலம் நிகழாவாறு. இனிமேல் என்ன கிடையாது? கேவல நிலையும் கிடையாது, சகல நிலையும் கிடையாது. யாருக்கு கிடையாது? எவன் ஒருவனுக்கு பெருமானே குருநாதனாக எழுந்தருளி தீக்கை செய்து ஞான உபதேசம் செய்கிறாரோ அவர்களுக்கு என்ன கிடையாது? மீண்டும் பிறப்பு இல்லை. எனவே சகலம் நிகழாவாறு நிறுத்தி, ஞான நெறியில் நிறுத்தி. அது அவர் தான் நிறுத்த முடியும். கொடுத்தா மட்டும் போதா. ஞானத்தை உபதேசம் பண்ணால் போதாது. என்ன செய்யணும்? ஞானத்தில் நிறுத்தணும். எதில் அப்படி நிறுத்தி என்ன செய்வார்? மலமறுக்கும். நமக்கு இருக்கக்கூடிய ஆணவ மலத்தினுடைய வலிமையை கெடுத்து மலமறுத்து அந்த நிலைக்கு என்ன பேர்? இது நிலை. இந்த நிலை என்னது? சுத்தம். நிலையார் சுத்தம் என்பது ஒரு சொல். நிலையார் என்பது ஒரு சொல். அதை இரு சொல்ல வச்சுக்கலான்னா வைத்து கொள்ளலாம். நிலை ஆர் சுத்தம். ஆர் சுத்தம் என்பது பெருமையுடைய சுத்தம். நிலையார் சுத்தம். அப்படி நிற்கக்கூடியவர்கள் கேடில் புகழ்தரு சரியை கிரியா யோக கேண்மையேரேல். அப்படி அழிவில்லாத இந்த சரியை கிரியை யோகம் என்று சொல்லக்கூடிய நிலைகளை யாருக்கு இந்த ஞான நெறி வரும் அப்படின்னா, சரியை கிரியா யோக கேண்மையர். அந்த நெறியில் நிற்கிறவங்க. என்ன நெறியில்? சரியை கிரியை யோகம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நெறியையை முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு, தவத்தை முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு சொல்கிறாரா இல்லைங்களா? தவத்தை முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு. தவம் என்பது சரியை கிரியை யோகம். நமக்கு தவம்னு சொன்னாவே சரியை கிரியை யோகம்தான். எனவே அந்த முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு இவை உணர்த்த கிளக்கும் நூலே. இந்த ஞான நெறியை சுத்த நிலையை உணர்த்தக்கூடியது இந்த நூட்கள். எந்த நூட்கள்? நம்மளுடைய ஞான நூட்கள் இவற்றை உணர்த்தும். ஞான நூட்கள் உணர்த்தும். ஏங்க குருநாதர் வந்தால் அவரே உணர்த்த மாட்டாரா? அவருக்கு இந்த ஞான நூலெல்லாம் வேணுமா அப்படின்னா ஆம் வேண்டும். சகலருக்கு 3 விதமான உபகாரத்தை பெருமான் செய்கிறார் என்பதை நமக்கு 8ஆம் நூற்பால் நாம் பார்த்துருக்குறோம். சகலருக்கு என்னதுங்க? முன்னே தோன்றுதலும் உபதேசமும் நூலும். அப்போ 3 வகையான கருணையை பெருமான் செய்யணும். உபகாரம் 3 வகையான கருணை. என்னது? அவன் முன்னின்று உணர்த்தணும். எது? மானுட சட்டை தாங்கி. முன்னின்றாலாவது மானுட சட்டை தாங்கி குருநாதர் வடிவில் நின்று உணர்த்தணும். முன்னின்று உணர்த்தணும். அடுத்து என்ன செய்யணும்? அந்த ஞான உபதேசத்திற்கான நூலை கொடுக்கணும். ஞான நூலுக்கு. ஏன்னா அவர் உபதேசம் செய்தாலும் நமக்கு சொன்ன உடனே அதை வாங்கி உடனே நமக்கு அதில்
முழுமையாக அடைகிற தகுதி நமக்கு இல்லை. அப்போ என்ன ஆகணும்? எல்லாம் இப்போ நம்ம பாருங்கள், இதெல்லாம் நமக்கு என்னது? அந்த நம்முடைய உமாபதி சிவனார் அது உபதேசம்தான். நம்ம படிக்கிற எல்லாமே யாருடைய உபதேசம்? உமாபதி சிவனார் அது உபதேசம். அவருடைய வாக்கு என்னவா இருக்குது? பெருமானுடைய வாக்கு தான். இப்போ நமக்கு இதெல்லாம் இந்த நேரங்களெல்லாம் சுத்த நிலை தான். இந்த நம்ம சிந்திக்கிற நிலையெல்லாம் என்ன நிலை? சுத்த நிலை தான். ஏன்னா அங்கே இந்த நேரத்தில் நம்ம அறிவு பூரா எங்கே இருக்குது? பெருமானை பற்றியே நிற்பதினால இதுவும் சுத்த நிலை தான். இதுவும் சுத்த நிலை தான். அந்த வகையில் இந்த உணர்த்த எது ஞானத்தை உணர்த்த கிளக்கும் நூலே என்று சொல்லி இந்த சத்தினிபாதம் 4 வகைப்படும். சத்தினிபாதம் 4 வகைப்படும் என்று சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்கிறார். அடுத்த பாடல் பாருங்கள், முத்தியினுடைய நிலைகள். இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, முத்தி எத்தனை இருக்குது? பல வகையான முத்திகள் இருக்கிறது. பல வகையான முத்திகள், அதாவது பல சமயங்கள் சொல்லக்கூடிய முத்திகள். சைவத்தில் ஒரே முத்தி தான், பரமுத்தி தான். இடையில் அதுக்கு முன்னாடி இருக்கிறதான் பதமுத்தி. இதெல்லாம் பரமுத்திக்கான வழிதானே ஒழிய ஒரே முத்தி என்னது? அது பரமுத்தி ஒன்று தான். இறைவன் திருவடி நீழலிலே இரண்டர கலந்து நிற்றல் என்பதான் நமக்கு முத்தி. ஆனால் எல்லா சமயங்களும் அவரவருடைய சமய கொள்கைகளில் முத்திகளை சொல்கிறாங்க. அந்த முத்திகள் எப்படிப்பட்டது என்பதை சொல்லி இதற்கு மேலானது சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய முத்தி. சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய முத்தி என்பதை இங்கே சொல்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 50ஓடு நமக்கு பொது அதிகாரம் நிறைவு பெறுகிறது. அடுத்து இருக்கக்கூடியது சிறப்பு அதிகாரம். அப்போ சிறப்பு அதிகாரத்தை சொல்கிற போது அதற்கு தோற்றுவாய் செய்யணும். சிறப்பு அதிகாரத்துக்கு தோற்றுவாய் செய்யணும். எனவே 48, 49, 50 ஆகிய 3 பாடல்களும் சிறப்பு அதிகாரத்திற்கான தோற்றுவாய். 3மே தோற்றுவாய் தான் இங்கே. ஏன்னா அங்கே இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம், முத்தி ஆகிய கருத்துக்களெல்லாம் எங்கே இடம்பெற வேண்டியது? சிறப்பதிகாரத்தில் சொல்லணும். சிறப்பதிகாரத்தில் தான் சொல்லணும். இங்கே ஏன் சொல்லியிருக்கிறார்னா, நம்மை தயார் செய்கிறார். நாம் இப்போ என்ன செய்கிறோம்? ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லைக்குள்ளே நுழைகிறோம். ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லைக்குள்ளே நுழைகிறோம். நுழைகிற போது நாம் என்ன செய்வோம்? நாம் அறிவினாலே அதற்கு தயாராக வேண்டும். உதாரணத்துக்கு நம்ம இங்கேருந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஃப்ளைட்டில் போகிறோம்னு வச்சுக்கோங்க. போகும்போது இறங்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, எல்லாம் தயாராகிக்கிங்க, இன்னும் 5 நிமிஷத்தில் நாம் இந்த இடத்துல இறங்க போகிறோம், அந்த ஊருக்கு இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது சில ஹிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அது எதற்கு? இப்போ இறங்குறோங்கிறது நம்ம ஒரு அறிவால் நம்மளை தயார் செய்கிறாங்களா இல்லையா? அதுபோல் இதுவரைக்கும் நம்ம பொது நிலையில் இருந்தோம். நம்முடைய அறிவு பொது நிலையில் இருந்தது. நம்ம என்ன செய்கிறாங்க? அந்த சிறப்பு நிலைக்கு நாம் தயார் செய்வதற்காக 48, 49, 50 ஆகிய 3 பாடல்களும் நமக்கு என்னதுங்க? தோற்றுவாய். தோற்றுவாய்ன்னு என்னது? அது பின்னாடி வரக்கூடிய செய்தியை முன்னாடி ஒருவாறு சொல்லுதல். எனவே அந்த வகையில் இந்த 50வது பாடல் அந்த தோற்றுவாய்க்குரிய பாடல் தான். முத்தியினுடைய வகைகள் என்னென்ன வகை இருக்குன்னு சொல்கிறார். பாடல் பாருங்கள். அறிவையர் இன்புறு முத்தி, கந்தம் 5 அருமுத்தி, திரிகுணம் அடங்கு முத்தி, விரிவினை கெடும் முத்தி, மலம்போ முத்தி, விக்கிரக நித்த முத்தி, விவேக முத்தி, பரவும் உயிர்கெடும் முத்தி, சித்தி முத்தி, பாடான முத்தி, இவை பழிசேர் முத்தி. திரிமளமும் அகல உயிர் அருள்சேர் முத்தி, திகழ் முத்தி, இது முத்தி திறத்து ஆமே. இன்னொரு முறை படிக்கிறேன். அறிவையர் இன்புறு முத்தி, கந்தம் 5 அருமுத்தி, திரிகுணம் அடங்கு முத்தி, விரிவினை கெடும் முத்தி, மலம்போம் முத்தி, விக்கிரக நித்த முத்தி, விவேக முத்தி, பரவும் உயிர்கெடும் முத்தி, சித்தி முத்தி, பாடான முத்தி, இவை பழிசேர் முத்தி. இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் பழிசேர் முத்தி, குற்றமுடைய முத்திகள். 10 முத்தி சொல்கிறார். குற்றமுடைய முத்தி. திரிமளமும் அகல உயிர் அருள்சேர் முத்தி, திகழ் முத்தி. திரிமளமும் அகல உயிர் அருள்சேர் முத்தி, திகழ் முத்தி, இது முத்தி திறத்து ஆமே என்று காட்டுகிறார். கொழு தவம் என்று அவநெறி சரிப்பார் முத்தியும். தவம் என்று சொல்லி அவநெறியில் நிற்கக்கூடிய சமயத்தால் சொல்லக்கூடிய முத்தியும், சிவகதி தனையும் சிவகதியினுடைய தன்மையையும் முறையுற வகுத்தது, முறைப்படி சொன்னது இந்த பாடல். அப்போ ஏனைய சமயத்தார் சொல்லக்கூடிய
முத்தி என்று உரைப்பார். அவங்களாம் என்ன செய்வாங்க? முத்தி என்று உரைப்பார். அவை முத்தி அல்ல, அவை முத்தி அல்ல. முத்தின்னு என்ன இருக்கணும்? மீண்டும் பிறக்கக்கூடாது, அதுவே முடிவான முத்தியாக இருக்கணும். ஆனால் அவர்கள் சொல்வதெல்லாம் என்ன கிடையாது? முத்தி நிலை கிடையாது, அவர்களுக்கு மீண்டும் பிறப்பு உண்டு. எனவே இங்கே சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய முத்தியே முடிந்த முத்தி என்பதை இந்த பாடலில் ஒருவாறு சொல்லுகிறார். இதெல்லாம் தொட்டு காட்டுறாரு. பின்னாடி இதெல்லாம் ரொம்ப விரிவாக பார்க்க வேண்டிய செய்தி. சரி, பாடல் பாருங்கள். ஒருவாறு முதல்ல பார்த்து கொள்வோம், பிறகு அதை விரிவாக பார்ப்போம். முதல்ல அறிவையர் இன்புறு முத்தி. அறிவையர் இன்புறு முத்தி அதாவது யார்? உலகாயத முத்தி. இது யாருது? உலகாயத முத்தி. அதாவது மகளிரிடத்து உண்டான போகமே முத்தி. பெண்களோடு கூடி இன்பம் துகிப்பதே முத்தி. யார் சொல்கிறது? உலகாயதர். உலகாயதருடைய கருத்து பெண்களோடு கூடி இன்பம் துய்ப்பதே முத்தி. சரி, அடுத்தது கந்தம் ஐந்தும் அருமுத்தி. கந்தம் ஐந்தும் அருமுத்தி இது யாருது? புத்தரில் சவுந்தராதிகர். 4 பிரிவு பார்த்தோமா இல்லைங்களா? புத்தர்களில் 4 வகையாக இருக்கிறாங்கன்னு பார்த்தோம். அதில் மாத்துமிகர், யோகசாரர், சவுந்தராதிகர், வைபாடிகர் 4 பேர் இருக்காங்க. அதில் 3வது வரதான் யார்? சவுந்தராதிகர். இவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 5 கந்தம். என்னது? உருவக்கந்தம், வேதனை கந்தம், குறிப்பு கந்தம், பாவனை கந்தம், விஞ்ஞான கந்தம் என்று சொல்லக்கூடிய 5 கந்தங்கள் விடுவதே முத்தி என்பது யாருடைய கருத்து? சவுந்தராதிகருடைய கருத்து. அடுத்தது பார்த்திங்கன்னா 3வது முத்தி திரிகுணம் அடங்கும் முத்தி. திரிகுணம் அடங்கும். முக்குணங்கள் கெடுவதே முத்தி. 3 குணம் கெடணுங்க. இது யார்? சமணரில் 2 பேர் இருக்காங்க. அதில் நிகண்டவாதி. சமணரில் நிகண்டவாதி என்பது ஒரு பிரிவு. சமணரில் நிகண்டவாதி. அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 குணம் கெட்டா முத்தி. 3 குணம் கெட்டா முத்தி. அப்புறம் அதில் மாயாவாதியில் நிரீச்சர சாங்கியர்னு ஒரு பிரிவு இருக்குது. அவங்களும் இதே கிட்டத்தட்ட இந்த கொள்கையை உடையவங்க. எது? 3 குணம் கெடுவது முத்தி என்பதில் நிரீச்சர சாங்கியர் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவு இருக்குது. அவர்களுக்கும் இதில் உடன்பாடு உண்டு. அடுத்து 4வது பார்த்திங்கன்னா விரிவு வினைக்கெடு முத்தி. விரிவு வினை அதாவது எங்கும் விரிந்திருக்கின்ற கண்மம் கெடுவதே முத்தி. கண்மம் கெட்டால் போதுங்க. நாம் மலை சொல்கிறோம் கண்மம், மாயை, ஆணவம்னு சொல்கிறோம். அவன் என்ன சொல்கிறான்? கண்மம் கெட்டால் போதும், கண்மம் கெட்டாவே போதும், அதுதான் முத்தி. இந்த கொள்கையுடையவங்க யார்? மீமாஞ்சகரில் பிரபாகரர். மீமாஞ்சகர் நம்ம ஏற்கனவே சமயங்கள் படிச்சிருக்கிறோம். அது யார்? அதில் கிரியா காண்டம், வேதத்தில் கிரியா காண்டத்தை மட்டும் ஏற்றுக்கொள்பவர்கள் யார்? மீமாஞ்சகர். அதில் ஒரு பிரிவு. பிரபாகரர் என்பது அதில் ஒரு பிரிவு. அவருடைய கொள்கையை பின்பற்றக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க? கண்மங்கெட்டாவே போதும்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள் மலம்போம் முத்தி. 5வது முத்தி மலம்போம் முத்தி. அது யார்? ஆணவ மலம் கெடுவதே முத்தி. ஆணவ மலம் கெட்டாவே போதும். ஆணவ மலம் கெட்டால் அதுக்கு பேர் தான் முத்தி. இது யார்? அகச்சமயத்தில் இருக்கிறவரில் பேதவாதி. அகச்சமயத்தில் ஒருத்தர் நம்ம பார்த்தோம், பேதவாத சைவர்னு பார்த்தோம். அவர் என்ன சொல்கிறாரு? மலம் கெடுவதே முத்தி. சரி, 6வது கொள்கை யாருது? விக்கிரக நித்த முத்தி. அதாவது இந்த உடம்பு இருக்கு இல்லைங்களா? விக்கிரகம்ங்கிறது உடம்பு. விக்கிரகம் சொல்கிறோமா இல்லையா? சாமி சிலையெல்லாம் சொல்கிறோமா இல்லையா? விக்கிரகம் சொல்கிறோமா இல்லையா? அதான் உடம்பு. விக்கிரகம் என்பது உடம்பு. முத்தி நிலையில் இந்த உடம்பு, சரீரம், இந்த உடம்பு அழியாது நித்தமாக இருத்தலே முத்தி. இந்த உடம்பு அழியாது. இந்த உடம்பு அழியாமல் அப்படியே இருக்குங்க எங்கள் முத்தியில். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் தான் முத்தி. உடம்பு அழியாது. அது என்ன ஆயிரும் அப்படின்னா அதெல்லாம் சிவகரணம் ஆயிரும். இதெல்லாம் என்ன ஆயிரும்? சிவகரணம் ஆயிரும். அதனால் அது அழியாது, அது அப்படியே நித்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க யார்? சிவ
சமவாதி. சிவசமவாதி விக்கிரக நித்த முத்தி சொல்கிறாங்க. அடுத்தது 7வது முத்தி யார் சொல்கிறா? விவேக முத்தி. விவேக முத்தி அதாவது இந்த சீவான்மாவுக்கு, இந்த ஆன்மாவுக்கு விவேக ஞானம் தோன்றுங்க. ஆன்மாவுக்கு விவேக ஞானம்னு ஒரு ஞானம் தோன்றும். அந்த ஞானம் தோன்றிட்டா அது முத்தி. விவேக ஞானம் தோன்றினால் அது முத்தி. இது யார் சொல்கிறது? மாயாவாதி. மாயாவாதி கருத்து. மாயாவாதி விவேக ஞானமே முத்தி, விவேக ஞானமே முத்தி என்பார். அடுத்தது 8 பரவும் உயிர் கெடுமுத்தி. பரவும் உயிர் கெடுமுத்தி அதாவது ஆன்மா கெடுவதே முத்தி. ஆன்மா கெட்டுரும். முத்தியில் ஆன்மா என்ற ஒரு பொருள் இருக்காது. ஆன்மா என்ற பொருளே இருக்காது. ஆன்மா கெட்டுப்போகும். ஆன்மா கெட்டுப்போகும். இது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாயாவாதியில் பார்க்கரியர். மாயாவாதியில் ஒரு பிரிவு பார்க்கரியர் என்பது அவர்களுடைய கொள்கை. முத்தி நிலையில் ஆன்மா கெட்டுப்போகும். பார்க்கரியர். அடுத்தது 9வது சித்தி முத்தி. 9வது சித்தி முத்தி அதாவது பசுகரணம் கெட்டு சிவகரணமாகி, பசுகரணம் கெட்டு சிவகரணமாகிறோம். அதுக்கு பேர் சித்தி. அவங்க சொல்கிறது சித்தி. அது என்னது? இந்த கரணங்கள்லாம் சிவகரணமாகி நிற்றலே என்னது? முத்தி. அப்போது சிவசமவாதி சொல்கிறதும் இவன் சொல்கிறதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி நமக்கு தெரியும். அவனும் பசு கரணமெல்லாம் என்ன ஆயிடுது? சிவகரணம் ஆயிடுதுங்கிறான். இவனும் சிவகரணம் ஆயிடுதுன்னு சொல்கிறான். ஆனால் ரெண்டுக்கும் ஒன்று அல்ல, ரெண்டுக்கும் வேறுபாடு உண்டு. விரிவாக நம்ம பின்னாடி பார்க்கலாம். எல்லா முத்தியும் பின்னாடி பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு அப்படியே அதை தலைப்பு மட்டும் சொல்லிட்டு வரேன். எனவே அதுக்கு இதுக்கு வேறுபாடு உண்டு. இது என்னது? சிவசங்கராந்தவாதி. பசுகரணம் கட்டு சிவகரணமாவதே முத்தி என்று சொல்லக்கூடிய யார்? சிவசங்கராந்தவாதி. இவன் யார்? அகச்சமயத்தில் இருக்கிறவன். அகச்சமயத்தில் சிவசங்கராந்தவாதி. அப்புறம் இது அட்டமா சித்தியே முத்தி என்று சொல்வதுக்கும் ஒரு பொருள் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க இது என்னது? சித்தி என்பதை அட்டமா சித்தி, லகிமா, அகிமா, மகிமா, அணுவை போல சுருக்குதல், மலையை போல பெருக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே சித்தி என்பதை உடம்பு கெடாமல் இருக்கிறது ஒரு முத்தி. இது சிவகரணம் ஆறுறது ஒரு முத்தின்னு சொல்லலாம். அல்லது சித்திகள் பெறுவதே முத்தி. சித்திகள் பெறுவதே முத்தி அப்படின்னா அது யோகத்துக்கு போயிடும். அப்படி சொன்னால் அது அப்படி சொல்கிறவங்க யார்? யோக சமயத்தார், யோக மதத்தார் சித்தி பெறுறதை ரொம்ப இதாக பேசுவாங்க. அடுத்து 10வது பாடான முத்தி. பாடான முத்தி ஆன்மா கேவலத்தில் எப்படி கிடக்குது? கல் போல் கிடக்கும். எந்தவித இயக்கமும் இல்லாமல் கல் போல் கிடக்கும். அதுபோல் முத்தியிலையும் இந்த ஆன்மா கல் போல் கிடக்கும். கல் போல் பாடானம் என்ற சொல்லு கல்லுக்கு தான் பாடானம்னு சொல்லு வட சொல்லு. அது கல் போல் முத்தி நிலையில் ஆன்மா கிடக்கும் என்று சொல்வது பாடானவாதி. அவரும் அகச்சமயத்தார் தான். பாடான சைவர் என்று சொல்லக்கூடியவர்கள். எனவே இந்த வகையில் 10 வகையான முத்திகள், 10 வகையான முத்திகள் இதில் சொல்கிறார். எனவே இவையெல்லாம் முத்தி அல்ல, இவை பழிசேர் முத்தி. மேலே சொன்னதெல்லாம் என்னதுங்க? குற்றமுடைய முத்திகள். என்ன குற்றம் அப்படின்னா, முத்தி என்பது என்னவாக இருக்கணும்? முடிந்த முடிவாக இருக்க வேண்டும். மீண்டும் பிறவாமை. மீண்டும் பிறந்துட்டு அதுக்கு என்ன கிடையாது? முத்தின்னு சொல்ல வேண்டியதில்லை. அது சாதாரண நிலை தான். அப்போது மீண்டும் பிறவாமையை தரக்கூடியது எதுவோ அதுதான் முத்தி எனப்படும். ஆனால் இங்கே சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னது? மீண்டும் பிறப்புக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். ஏன்னா சைவ சித்தாந்தத்தினுடைய பட்டியலில் வைத்து பார்த்தீங்கன்னா நம்ம 36 தத்துவங்களை நீங்கள் வரிசையாக வச்சு பார்த்தீங்கன்னா இவர்களெல்லாம் ஒவ்வொரு தத்துவங்களில் நிற்பாங்க. இங்கே சொல்லக்கூடிய கொள்கையில் எங்கே இருக்கும்? ஒவ்வொரு நிலையில் அப்படியே நின்று போகும். அப்போது 36ஐயும் கடந்தால் தான் அது முத்தி. 36ஐயும் கடக்கணும். அந்த 36ஐயும் கடக்கக்கூடியது எதுவோ அதுதான் முழுமையான மீண்டும் பிறவா நெறியை தரக்கூடியது. அப்போ இவையெல்லாம் குற்றமுடையது. குற்றம்னா என்ன குற்றம்னா கொள்கையில் குற்றம் அல்ல, மீண்டும் பிறப்பை தரும். மீண்டும் பிறப்பை
அதுதான் குற்றம். மற்றபடி அவர்கள் கொள்கை அவர் அளவில் சிறந்தது தான், அதை போய் நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இவையெல்லாம் எனது முத்திகள் அல்ல. அப்போ எது முத்தி? எது முத்தி என்று சொன்னால் திரிமலமும் அகல, திரிமலமும் அகல. இது 3 மலம், ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய இந்த 3 மலமும் அகல. உயிர் அருள் சேர், உயிர் அருள், உயிரானது அருளிலே சேர, அருளிலே சேர. இது வா சீயை அருளும்பர். உயிர் என்ன செய்யணும்? எவ்வை வாழ்விக்கும், வகாரம் எகாரத்தை வாழ்விக்கும். எப்போ? வா சீயை அருளி, உயிர் அருளை பற்றினால் அருள் என்ன செய்யும்? ஆன்மாவை சிவத்தின் திருவடியில் கொண்டு போய் செலுத்தும். அப்போது நாம் செய்ய வேண்டியது அருளை பிடிச்சா போதும். சிவத்தை நம்மளால் பிடிக்க முடியாது, சிவத்தை நம்மளால் பிடிக்க முடியாது. நம்ம பிடிக்க வேண்டியது எது? அருளைத்தான். எனவே உயிர் அருள் சேர் முத்தி, உயிர் அருள் சேர் முத்தி. உயிர் அருளோடு சேர்ந்து திகழ் முத்தி, அது சிவத்தோடு கூடி, சிவத்தோடு கூடி நிற்பதே முத்தி. எனவே அதுதான் என்ன சொல்லப்படும்? முத்தி திறத்து ஆமே, இதுவே முடிந்த முடிவு என்று சொல்லக்கூடிய மேலே சொல்லக்கூடிய அத்துணை முத்திகளும் 10 வகையான முத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இது பாடல் நோக்கி, ஏன்னா பாடல்னு சொல்லிவிட்டு அதுக்கு என்ன இருக்குங்க? ஒரு வரையறை இருக்குது. இத்தனை வரிகளுக்குள்ளே, இத்தனை சொற்களுக்குள்ளே இதை என்ன செய்யணும்? அடக்க வேண்டும். இதை அதுக்குள்ளே அடக்கணுங்கிற ஒரு வரையறை இருக்குது. அதனால் இப்போ என்ன செஞ்சிட்டாரு? 10 முத்தியை சொல்லிட்டார். உண்மையில் இங்கே சொல்ல வேண்டியது எத்தனை? 24 முத்திகள் சொல்லணும். 24 முத்தி சொல்லணும். உலகாயதன் முத்தி சொன்னால், பௌத்தரை சொன்னீங்கன்னா 4 வகை பௌத்தமும் என்னென்ன முத்தியை சொல்லுது அந்த முத்தியை சொல்லி, அடுத்து சமணரை சொல்லி, அப்புறம் புறச்சமயத்தில் இருக்கக்கூடிய மீமாஞ்சகர் முதலாக யோகசாரர் எல்லாத்தையும் வரிசையாக அப்படியே யோக மதத்தை தொடங்கி எல்லாத்தையும் வரிசையாக சொல்லிக்கிட்டே வந்து 24 சமயங்களினுடைய முத்திகளை இங்கே நாம் சொல்லணும். ஆனால் எவ்வளோ சொல்லியிருக்கிறாரு? 10 சொல்லியிருக்கிறார். இது எதற்குன்னு கேட்டிங்கன்னா, பல கருத்துக்கள் இதில் அடங்கிடும். பலருடைய கருத்துக்கள் என்னாகும்? இதில் பெரும்பான்மை இதில் அடங்கும். ஏனைய அடங்காக இருந்தால் அதை நம்ம வரிவித்து கண்டுகொள்ள வேண்டும், வரிவித்து கண்டுகொள்ள வேண்டும். பெரும்பான்மையாக சொல்லக்கூடிய கருத்துக்களை நமக்கு 10, ஏன்னா பாடல் என்பது என்னது? ஒரு வரையறைக்கு உட்பட்டது என்பதனால அதை அந்த அளவில் சொல்லியிருக்கிறார். ஆனால் இதையெல்லாம் இப்போது இந்த பாடலில் நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். இப்போ முத்தி என்பதை பேரளவில் தான் சொல்லியிருக்கிறோம், பேரளவில் தான் சொல்லியிருக்கிறோம். இது பாடலுக்கான பொருள் போதுன்னா இதுவே போதும். ஆனாலும் கூட நம்ம என்ன செய்யணும்? இந்த கொள்கைகள் ஏன் முத்தி இல்லை? இப்போ உலகாயதர் முத்தி இல்லைன்னா முத்தி இல்லைன்னு சொல்லியாச்சு. நீ சொன்னால் சரியாக போச்சா? எங்கள் சமயம் அதுதான் முத்தின்னு சொல்லுது, நீங்கள் ஏன் முத்தி இல்லைன்னு சொல்கிறீங்க? அப்படிங்கிறத ஏன் செய்யணும்? மறுக்கணுமா இல்லையா? மறுப்பு இந்த பாட்டில் இல்லை, மறுப்பு இந்த பாட்டில் இல்லை. பாடல் மறுப்பு என்ன செய்யணும்? அவர்கள் கொள்கையிலிருந்து பார்க்கணும். அப்போது இந்த கொள்கையும் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டியது இருக்கிறது, மறுப்பும் பார்க்கணும். ஏன் அதெல்லாம் முத்தி இல்லை, இவை ஏன் முத்தி இல்லை என்று சொல்கிறோம்னா அதுக்கு காரண காரியம் சொல்லணுமா இல்லையா? காரண காரியத்தை தனியாக வெளியே வச்சுருக்கிறாங்க, வேறு பகுதியில் வச்சுருக்கிறாங்க. இதில் பரபக்கத்துலேயும் சங்கற்ப நிராகரணம் என்று சொல்லக்கூடிய 2 பகுதியில் இந்த முத்திகளெல்லாம் சொல்லப்பட்டு மறுக்கப்பட்டு இருக்கிறது. எனவே நம்ம அதை நாளைய வகுப்பில் இந்த சிந்தனை, ஏன்னா இப்போ நமக்கு இன்னும் ஒரு 2 நிமிடம் தான் இருக்குது, இதுக்குள்ளே எதை தொட்டாலும் நிறைவாகாது. எனவே நாளை வகுப்பில் நமக்கு இந்த முத்தி இலக்கணத்தை கொஞ்சம் விரிவாக சிந்தித்து விட்டு நாம் அதை தொடர்ந்து சிறப்பதிகாரமாகிய 51வது பாடலிருந்து நமக்கு 100வது பாடல் வரைக்கும் சிறப்பு அதிகாரம் என்று சொல்லக்கூடிய உண்மை அதிகாரம் நமக்கு அடுத்த வகுப்பில் அநேகமாக தொடங்கும் என்று எதிர்பார்க்கிறேன். நாளை வகுப்பு முடிகிறது பார்த்து முடிவு செய்து கொள்ளலாம் என்ற அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நர்த்தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை
பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தழைக்கமாதோ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள் தரும் பண்ணார் மொழியம்மையுடன் அமர்திறனாவுடையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம்.